1756 முதல் 63 வரை திருவிதாங்கூர் அரசு ஆதரவுடன் புலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாபுக்கு எதிரான கிளர்ச்சியில் நீடித்து நின்றார்கள். யூசுப் கான் என்றும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்ட மருதநாயகம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் வரும் வரை திருநெல்வேலியினை தாக்கவில்லை. 1760 செப்டம்பரில் பீரங்கிகள் வந்து சேர்ந்தன. யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை தாக்கினார். ஏறத்தாழ 2 மாதங்கள் இந்த தாக்குதல் நீடித்தது. 1761 மே 16 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யூசுப் கானின் வசம் ஆயின. புதுச்சேரி ஆங்கிலேயரின் வசமானதும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காததால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை குலையத் தொடங்கியது. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை ஆகியவை ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்தது. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு தெரியாமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதால் யூசுப் கான் நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். கான் சாஹிப் இறந்தவுடன் புலித்தேவர் 1764 மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார். 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் நாடிழந்த நிலையில் அவர் காலமானார்.